கால் வந்து 2 காலுமே வளைஞ்சிருக்கு. அதில் ரைட்டை விட லெஃப்ட் கால் வந்து இன்னும் வலி ஜாஸ்தியாக ஆமாம், இருக்குது. வலி அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கால் வளைஞ்சு இருக்கிறது வந்து அது அந்த டீஜெனரேஷன் கண்டிஷனோட ஒரு ஃபைனல் ஸ்டேஜ், இல்லைனா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்குன்னு அர்த்தம். பொதுவாக அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சர்ஜரியே இல்லாமல் தான் பண்ணணுங்கிறீங்க. ஸோ சர்ஜரி இல்லாமல் இந்த கால் பெண்டான கண்டிஷனில் வந்தால் வலிக்கு வைத்தியம் பார்க்கலாம், எக்ஸசைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் பெண்டை நேராக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலி முடியவே முடியாது. இந்த பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது ரிசல்ட்ஸ் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலி டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது, சார் இது நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அதாவது நம்ம சர்ஜரி பண்ணோம்னா திருப்பி கால் வந்து அதோட பொசிஷனில் உட்காந்துடும், நீங்கள் நல்லா நடக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில பேருக்கு அது என்னமோ சர்ஜரி வேண்டான்னு தோணுது. ஒரு சில பேர் நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து சர்ஜரி வேண்டவே வேண்டாங்கிறீங்க, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நம்ம பண்ணுற உதவி என்னன்னா, இந்த வலிகளை குறைச்சு இதுக்கான எக்ஸசைஸும் உணவு பழக்கத்தையும் மாற்றி அதை நீங்களே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம போய் ஆகணும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்.